Hi friends, welcome to our channels. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் கிட்ட ஆகுது. ஸோ இவ்வளோ நாளாக நமக்கு வந்து நம்மளுடைய ஓன் வெப்சைட் அப்புறம் வாட்ஸ்அப் இது மூலியம் தான் நமக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம வந்து மீஷோலையும் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கனால ஸோ மீஷோலேருந்து ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூருக்குள்ளே தான் வந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ பேக் பண்ணி எப்படி டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் ஆர்டர் பண்ண டாப் வந்து இதுதான். இது வந்து சும்மா கேஷுவலாக வந்து போட்டுறதுக்கான டாப்பு 190 rupees தான். பிளாக் கலர்ல, அதாவது ரொம்ப பிளாக் இல்ல, ஒரு டார்க் ப்ளூன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க 190 rupeesக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து பேக் பண்ணி எப்படி அனுப்புறோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆர்டர் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் கிட்டலாம் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது என் ஒய்ஃப் வந்து வீட்டில் தான் இருக்கா, வீட்டில் சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா வீட்டில் நம்ம சும்மா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ அதை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. ஸோ நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஸோ அவங்கள வந்து டிமோட்டிவேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஸோ இந்த மாதிரி பேசுகிறனால ஸோ எதுவுமே பண்ண வேண்டாம், என்னடா இது நம்ம எதுவுமே பண்ணாலும் ஒன்றும் நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உண்மையிலே எதுவுமே பண்ணவும் தோணாது. சரி நம்ம சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டிலே இருந்து ஏதாவது பண்ணணும், ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவாக பேசுகிறதோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் தான். அவங்க சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு பண்ண முடியும். ஸோ எல்லாருமே ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதில்ல நிறைய பொண்ணுங்களுக்கு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, சரி நீ உனக்கு என்ன வருதோ பண்ணு, உனக்கு என்ன தெரியுமோ பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ டிமோட்டிவேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதை சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு கூட டிமோட்டிவேட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஒன்றுமே பண்ணாமல் இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு கூட தோண ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. நம்ம டெலிவரி பார்ட்னர் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கொடுக்க போகிறாங்க. நம்மளுடைய பார்சல் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். கொரியர் பார்ட்னர் வந்து பக்கத்து தெருவில் இருக்காங்க. சரியாக வந்து அட்ரஸ் தெரியல, அதனால என் ஹஸ்பண்டே கொரியர் பார்ட்னர்கிட்ட போய் பார்சலை கொடுத்துட்டு வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மீஷோவில் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணியாச்சு. அதாவது கொரியர் பார்ட்னர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். ஸோ இது வந்து கரெக்டாக என்ன வந்து பெங்களூருக்குள்ளேயே அப்படின்றனால 1 டேக்குள்ளே வந்து கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகிடும். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கேட்டலாக் எல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.